ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கிங் ஆல்பர்ட் பார்க் அந்த எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணாக்கா புக்கித்திமா ரயில்வே காரிடாருக்கு போயிடலாம். இப்போ நம்ம புக்கித்திமா ரயில்வே காரிடாருக்கு வந்தாச்சு. இந்த இடம் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த ரயில்வே காரிடாரில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புக்கித்திமா ரயில்வே ஸ்டேஷன் எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் புக்கித்திமா. முன்னாடி இங்கேருந்து ஜொஹூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இங்கேருந்து தான் ட்ரெயின் எடுத்து போவாங்க. அப்புறம் தஞ்சம்பகார் அங்கேயும் வந்து ட்ரெயின் எடுத்து போவாங்க. இந்த ட்ராக் வந்து இங்கேருந்து தஞ்சம்பகார் வரைக்கும் போட்டிருக்காங்க. முன்னாடி இருந்துச்சு, இங்கேருந்து தான் ட்ரெயின் எடுத்து போவாங்க. இப்போ இது வந்து வழக்கத்தில் இல்லாததுனால இதை நமக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் இது வந்து 24 ஹவர்ஸ் தான் ஓப்பனில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஜாக்கிங் போகிறாங்க, வாக்கிங் போகலாம். ஸோ இந்த இடம் வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே அழகாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம பழைய காலத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே நல்லா செஞ்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து மேரேஜ் வெட்டிங் ஃபங்க்ஷன் கூட வந்து ஷூட் பண்ணுறாங்க. நிறைய கப்புள்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னாக்கா இங்கெல்லாம் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு, நீங்களே வந்து அந்த ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துலலாம் வந்து ட்ராக் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த இடம் வந்து ஹெரிட்டேஜ் பிளேஸாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பழமை மாறாமல் அந்த பழமை தன்மையோடு வச்சுருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரூட் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து இந்த சைடும் ட்ராக் இருந்தது, தஞ்சம்பகார் வரைக்கும் போவோம் இந்த ரூட்டு. இப்போ எல்லாம் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்காங்க, வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க. ஸோ அந்த பயன்பாட்டில் தான் இருக்குது இது. நான் கொஞ்சம் தூரம் போனேன், அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செடிகள் இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது. இது வந்து அத்தி மரம். இந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது, ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க பறிக்கிறதுக்கு.
இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக சூப்பராக ரொம்ப இயற்கை சூழலை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா காடு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நிறைய மழை தரும். இந்த மரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நான் போன டைமில் வந்து ஈவினிங் டைமு. ஸோ அப்போ வந்து லேசாக வந்து மழை பெஞ்சு இருந்தது. நல்ல ஒரு அருமையான அட்மாஸ்பியராக கொஞ்சம் கூலிங்காகவும் இருந்தது எனக்கு. இந்த இடத்துக்கு எதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வராதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். இது வந்து அப்போ இருந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய சிக்னல் டயக்ராம் இது. இந்த ரூமு எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்படியே வந்து இதை வந்து நல்லபடியாக வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து யூஸ்வலாக எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருக்கக்கூடிய மேப்பு, சிங்கப்பூர் மலேசியா மேப்பு. இது எல்லோரும் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க போல் ட்ரெயினுக்காக. அந்த வெயிட்டிங் ஹால் தான் இது. எல்லாமே வுட்லேயே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வெயிட்டிங் ஹாலு. இங்கே கூட கப்புள்ஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸினுடைய டிக்கெட் கவுண்ட்ரு. இது வந்து வெயிட்டிங் ஹாலு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே தான் வெயிட் பண்ணோம். இந்த இடம் வந்து சிங்கப்பூரினுடைய ஹெரிட்டேஜ் பிளேஸாக இருக்குது. அந்த அவார்ட் கூட 2024 கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சுத்தமாக இருக்குது. இது வந்து ஃபுல் மலேசியா சிங்கப்பூர் மேப்பு. இந்த இடத்துல இருக்கிற இந்த குட்டி கோண்டு ஊர் தான் சிங்கப்பூர். அதனுடைய டீட்டெயிலான மேப் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கையில் திங்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, சாப்பிட்ற ஐட்டம், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. குழந்தைங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க, பத்திரமா. இங்கே வந்து 2 டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னாக்கா ரயில்வே கிராசிங் இது. ஸோ இந்த தண்டவாளம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அதனுடைய அடித்தளம் மட்டும் இருக்குது. நம்ம இப்படியே நடந்து போனோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கிரேடர் கிட்ட போயிடலாம். அந்த இடம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். நாம் இப்போ அந்த கிரேடர் கிட்ட வந்தாச்சு. நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க. நானும் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ இது தான் அந்த கிரேடர். இது எங்கேன்னு இருக்கா, புக்கிட் திமாவ் ஹைவே ரோட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகே மக்களே, இதோட நம்மளோட வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் நான் வந்து உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.